இப்போ இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச் நடத்துனாங்கன்னா அணில்களுடைய அட்டகாசம் எப்படி இருக்கும்? எங்கள் தலைவர் படம் யாருன்னா யாரும் தடுக்க முடியாது, தடுத்தா கடிப்பான். ஆமாம், இப்போ கடிச்சிருக்கான்ல ஒரு பையன், பார்க்கலையா நீங்கள்? அதான் எப்படியோ ஃப்ளாப்புன்னு தெரியும். ஜனநாயகன், ஆமாம் ஜனநாயகன் படம் ஃப்ளாப்பு. அதான் ஃப்ளாப். முழுக்க முழுக்க இங்கே ஆடியோ லான்ச் நடத்தாமல் மலேசியா நடத்துறதுக்கான காரணமே கேட்டால் சிங்கம், புலி, இப்படி எவ்வளோ நம்ம நிறைய விலங்குகள் பார்த்துருக்குறோம், அதோட அட்ராசிட்டிலாம் பார்த்துருக்கோம். இப்போ முதல் முறையாக வந்து முயல் கதை கூட கேட்டிருக்கோம், ஆமை முயல் கதை கூட கேட்டிருக்கோம். ஆனால் அணில்கள் கதைன்றது இப்போ தான் நம்ம பார்க்கணும். மலேசியா அணில்கள், ஸோ உலகம் முழுவதும் கூட வந்து அணில்கள் வரலாங்க. அந்த அணில்கள் என்ன சேட்டை பண்ணுதுன்றதை பார்க்கணும். பெரிய அணில் என்ன கதை சொல்லுதுன்றதை கேட்கணும். சினிமாவில் நம்பர் 1 இடத்த பிடிக்கிறன்றதுக்காக போராடினீங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்தா வந்து பிச்சை போட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு முதலிடம். ஜனநாயகன் கடைசி படம் கிடையாது, இன்னொரு படம் தான் நடிக்கிறாரு. அடுத்தடுத்த படங்களும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதையை கேட்டு இருக்கிறாரு. இதான் உண்மை. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் ஜேக்வரா தான் அடைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சினிமா பத்தி நிறைய விஷயங்கள் கேட்கலாம், வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். மக்கள் வந்து ஆர்வமா விஜய் கிட்ட எதிர்பார்க்கறது ஒண்ணு மாநாடு, இன்னொன்னு அவரோட ஜனநாயக படம். அவர் அதுதான் ஜனநாயக படம் தான் அவரோட கடைசி படம் அப்படின்றதுனால அப்படியே நீங்க சொல்லும் போது அப்படியே பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்ன்ற மாதிரி இருக்கு. விஜய் ரசிகைன்றது நல்லா தெரிஞ்சிச்சு. அப்படி ஜனநாயகன் அப்படின்றீங்களே, அப்படியே அப்படிதானே இருக்கு நீங்க சொல்றது. பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சரியா பண்றான்னு தெரியல. இல்ல சொல்றேன், அதே தெரிஞ்சு நீங்க விஜய் ரசிகைன்றது தெரியுது. ரசிகை கிடையாது. சரி சரி. சொல்றேன் விஜய் ரசிகைகள் சொன்னா அணில்கள் வந்து உங்களை வந்து துவம்சம் பண்ணுவாங்க பார்த்து. நிஷாவோட ஃபேன்ஸ். சரி. ஓ அப்படி கரெக்டா வரீங்க. ஓ அப்படி போறீங்களோ? ஓ நீங்க அப்படி போறீங்க. ரைட் ரைட், புரிஞ்சிச்சு. ரைட், ஓகே. ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஜனநாயகம் படம் இருக்கு இல்லையா, அதோட ஆடியோ லான்ச் தமிழ்நாடா இருந்தா கூட ஓகே, இந்தியாவா இருந்தா கூட ஓகே, இந்தியாலாம் தாண்டி மலேசியால போய் வைக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? வாங்க, மலேசியாவில் நல்லா புரிஞ்சுங்கம்மா. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 8.5 கோடி பேர், நீங்கள் வட இந்தியாவிலேருந்து வந்தவங்களாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தோராயமாக. அப்போது இங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 8.5 கோடி பேர் தோராயமாக வந்து தமிழர்கள் மட்டுமே இருக்கிறாங்கன்னா, அந்த ஆடியோ லான்ச் இங்கே நடக்கும்போது இப்போ உங்களுக்கு தெரியல, ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் ஆனதுனால கிட்டத்தட்ட வாக்காளர்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி பேர். இவங்க ஒரு பில்டப் கொடுத்து வச்சுருக்கிறாங்க 1 கோடி பேர் மெம்பர்னு. இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல ஏற்கனவே கரூரில் நடந்த சம்பவம்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே வந்து இந்த ஆடியோ லான்ச் நடத்துனாங்கன்னா அணில்களுடைய அட்டகாசம் எப்படி இருக்கும், அந்த அரங்கம் என்னவாகும் யோசிச்சு பாருங்கள். இங்கே இப்போது நான் சொல்கிறேன், விஜயை வந்து இணையத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய, நடிகரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க 50 லட்சம் பேர். ஒரு அரசியல்வாதியை ஃபாலோ பண்ணக்கூடிய, அரசியல்வாதி விஜயை ஃபாலோ பண்ணுங்க 5 லட்சம் பேர் தான். இப்போ நடிகரை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஜனநாயகன் படம் ரிலீஸுக்காக காத்துட்டு இருக்கவங்க வந்து ஒரு 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணாலும் ஃபேக்காக ஒரு 30 லட்சம் பேர் எடுத்துங்க. ஒரு 20 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக இருக்கிறாங்கன்னா, அதை டிக்கெட் போட்டு வந்து அந்த ஆடியோ லான்ச்சுக்கு வரக்கூடியவங்க 1 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 1 லட்சம் பேர் உள்ளே வந்து உட்கார்ந்தாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? டிக்கெட் வாங்கின்னு வருவாங்களா? எங்கள் தலைவர் படம் யாருன்னுவான், யாரும் தடுக்க முடியாது, தடுத்தா கடிப்பான். ஆமாம், இப்போ கடிச்சிருக்கான்ல ஒரு பையன், பார்க்கலையா நீங்கள்? இப்போ அவன் காவலர் வந்து போலீஸ்காரர் வந்து தடுக்கும்போது ஒரு தருமபுரியில் வந்து பாலக்கோடுன்ற இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அப்போ போலீஸ்காரர் வந்து தடுக்கும்போது அவர் கையை பிடிச்சி கடிச்சிட்டான். கடிச்சது யாருன்னு கேட்கும்போது நான் வந்து இந்த விஜயோட ரசிகர் தான், அணில் தான் வச்சுங்க. அணில் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள். அணில் குஞ்சு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கடிச்சிட்டான். அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆடியோ லான்ச் இங்கே நடத்தினா என்ன ஆகும்னா ஃபுல்லாக அணில்கள் வந்து ஆக்கிரமிச்சுக்கும், டிக்கெட்டு போட முடியாது. அப்போது மலேசியாவில் பண்ணீங்கன்னா, மலேசியாவில் ஒட்டுமொத்த மக்கள் தொகை எவ்வளோ? 35 லட்சம் பேர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ரசிகர்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர், ஒரு 30,000 பேர் இருப்பான்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து போகக்கூடிய அணில்கள் வந்து ஒரு 10,000 பேர் போவான். இங்கேருந்து டிக்கெட் போட்டு போகிறேன் ஒரு 20,000 கூட வச்சுங்க. மொத்தமே மேபி எனக்கு தெரியாது, போகலாம், கம்பல்சரி வந்தாகணும் கூட சொல்லலாம்.
சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன். 10,000 பேருன்றது ஒரு 5,000 பேர் போகிறான்னு வச்சுங்களேன். அங்கே ஒரு 30,000 பேர் இருக்காங்கன்னா மொத்தமே ஒரு 40,000 பேர் தான் அங்கே உட்காந்துருப்பான். மீதி வந்து ஆனால் அது மொத்த இருக்கை கொள்ளளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேடியம் வந்து 85,000 பேர். அப்போ அங்கே வந்து போகக்கூடிய நபர்கள் எல்லாருமே டிக்கெட், ஒரு டிக்கெட் 10,000 ரூபாய். அப்போ இங்கே தமிழ்நாட்டில் பண்ணால் அந்த வசூல் வருமா? பணத்துக்காக, வசூலுக்காகலாம் சொல்லாதீங்க, பணத்துக்காக. ஓகே, ரெண்டும் ஒண்ணு தான, வசூல் பணம். அதுதான் பணத்துக்காக. படத்துல சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம ஆடியோ லான்ச் படம் எப்படியும் ஃப்ளாப்னு தெரியும். ஜனநாயகன், ஆமாம், ஜனநாயகன் படம் ஃப்ளாப்பு. ஓகே, படம் ஃப்ளாப். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த படமே வந்து உங்களுக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா வந்து தெலுங்கு படத்தோட, அதுவும் பாலையாவோட படம், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட வந்து பாலையா படத்தோட ரீமேக் சரிங்களா? அதனால் வந்து அது வந்து பாலையா படமே இப்போ அகண்டான ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஸ் பண்ண முடியாமல் சிக்கலில் இருக்குது, தெரியும்னு நினைக்கிறேன். அந்த படத்தோட வந்து இது மறுபதிவுன்னு தான் சொல்கிறாங்க, விஜய் நடிக்கிறாருன்றாங்க. அதில் வந்து அதுக்கு படம் வந்தால் கன்ஃபார்ம் ஆக போகுது. சில காட்சிகள் மாற்றிருக்கலாம், அதெல்லாம் நடக்கும், அது வந்தால் தான் தெரியும் நம்ம. ஆனால் முழுக்க முழுக்க இங்கே ஆடியோ லான்ச் நடத்தாமல் மலேசியாவில் நடத்துறதுக்கான காரணமே என்ன கேட்டால் வசூல் தான். இங்கே தான் வந்து என் தலைவர் படத்துக்கு நீ டிக்கெட் கேட்குறியான்னு உள்ளே பூந்துரும், அடிச்சு நொறிக்கிறோம். அந்த வசூலை வந்து விஜய் அவர்கள் எதிர்பார்க்குறாங்களா இல்லை அந்த தயாரிப்பு நிறுவனம் எதிர்பார்க்குறாங்க? விஜயும் தயாரிப்பாளர் ரெண்டுமே ஒன்று தான். அந்த படத்தோட தயாரிப்பாளர் யார்? அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ராகுல்ன்றவர், அவர் நழுவிட்டார், விலகிட்டார். முழுக்க முழுக்க விஜயோட பினாமிகள், விஜய் தான் அதை பண்ணுறாரு. இந்த படம் ஜனநாயகன் படமே விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா கோ ப்ரொடியூசர் யார் தெரியும்? ஜெகதீஷ் வந்து ரூட் ஜெகதீஷ் தான் வந்து கோ ப்ரொடியூசரு. ரூட் ஜெகதீஷ் யார்? விஜயோட ஆள் தானே, கையாள் தானே. அவங்க மொத்தம் விஜய் தான் இதை வந்து ஏற்பாடே பண்ணுறாரு. அங்கே இருக்கிற வந்து மலேசியாவில் இருக்கிற வந்து மாலிக்ன்றவர்கிட்ட கொடுத்து தான் இதை பண்ணுறாங்க. அந்த ஏற்பாடெலாம் நடக்குது. ஜனநாயகன் படத்தை வந்து மலேசியாவில் வைக்கிறதுக்கான காரணமேன்னு கேட்டால் இந்த அனில் குஞ்சில்கிட்ட இங்கே வசூல் பண்ண முடியாது, இங்கே நடத்தினா. அதனால் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மலேசியாவில் நடத்தணுன்றது பிளானாக அதனால தான் நடத்துகிறாரு. இப்போ ஆடியோ லான்ச் வந்து 27 நடக்க போகுது. ஆடியோ லான்ச்ல வந்து மக்கள் முக்கியமா எதிர்பார்க்கறது அவர் சொல்ல போற அந்த குட்டி ஸ்டோரி தான். இந்த வாட்டி குட்டி ஸ்டோரியில அரசியல் பத்தி சொல்வாரா இல்ல அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து ஏதாச்சும் அட்வைஸ்? இல்ல சொல்லுவார். எப்படி சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, நான் நினைக்கிறேன்னு கேட்டினா வந்து இப்போ போலீஸ்காரெலாம் வந்து இந்த அணில் குட்டிகள் கடிக்கிறாங்கல்ல, குட்டி கதைன்னு சொன்னீங்கல்ல, அப்போ அந்த கடிக்கிறத பற்றி ஒரு கதை ஏதாவது சொல்லலாம். அது அவர் சொல்லக்கூடிய கதையே வந்து கடிக்கிற கதை தான் வச்சுங்களேன், கடி தான் வச்சுங்களேன். இந்த கடி ஜோக்கெலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கடி கதை தான் வச்சுங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் அவர் சொல்லணும்னா வந்து அந்த குட்டி கதை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும். இது எப்படி கடிக்கணும், இது ஒரு உங்களை யாராவது தற்காப்புக்கு வந்தாங்க, உங்களை பாதுகாக்க வந்தாங்கன்னா கூட தற்காப்புக்கு, ஆமாம், தற்காப்புக்கு எப்படி வந்து கடிச்சு தப்பிக்கலாம், அணில்களுக்கு வேறு என்ன சொல்லித்தர முடியும்? ஆனால் அவர் வந்து அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து சண்டைக்கு போகக்கூடாது, எங்கே மேலே இருந்து குதிக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கே சொல்லி கொடுத்துருக்காரு? இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இப்போ இந்த அணிலுக்கு வந்து ஒரு பையன் கடிச்சிருக்கான், போலீஸ்காரரை வந்து கடிச்சிட்டான். ஏதாவது இவங்க வந்து அதுக்கு ஏதாவது வருத்தம் தெரிவிக்கிறாங்களா, இல்லை அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனால் மலேசியாவில் யாரெல்லாம் கடி வாங்குவான்னு யோசிக்கிறேன். இப்போ நான் இந்த ஆடியோ லான்ச் பண்ணும்போது அங்கே இந்த அணில்கள் எப்படிப்பட்ட வந்து ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் நல்லா தெரிஞ்சிச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து அணில்களுடைய ஆக்கிரமிப்பு எவ்வளோ நம்ம பார்த்தோம். சிங்கம், புலி, இப்படி எவ்வளோ நம்ம நிறைய விலங்குகள் பார்த்துருக்குறோம். அதோட அட்ராசிட்டிலாம் பார்த்துருக்கோம். இப்போ முதல் முறையாக வந்து முயல் கதை கூட கேட்டிருக்கோம், ஆமை முயல் கதை கூட கேட்டிருக்கோம். ஆனால் அணில்கள் கதைன்றது இப்போ தான் நம்ம பார்க்குறோம். அணில்கள் கடிக்கிற கதையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ஆனால் ஒரு கதை, குட்டி கதை வந்து அணில்கள் பற்றியே இருக்கும். எப்படி வந்து தற்காப்பு நடவடிக்கைலாம் எப்படி செய்யணும், எப்படி கடிக்கலாம், கடித்து தப்பிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி எதெல்லாம் எப்படி கடிக்கலாம், ஒரு பழத்தை எப்படி கடிக்கலாம், வந்து ஒரு காய்கறியை எப்படி கடிக்கலாம், ஒரு கரண்ட் கம்பியை எப்படி கடிக்கலாம். அது நீங்கள் சொல்கிறீங்க உயிரோடு இருக்க முடியாது, எப்படி பாதுகாப்பாக கடிக்கிறது தானே பிரச்சனை. இப்போ ஒரு போலீஸ்கார், ஆமாம், ஒரு போலீஸ்காரரை கடிச்சிட்டாங்கம்மா. ஒரு போலீஸ்கார் பாதுகாப்புக்கு வந்தவங்களை நீ கடிக்கிறீங்கன்னா கண் கூட பார்த்தோமா இல்லையா? கண் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடிக்கிறது தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன் நான். இல்லைன்னா அவன் எப்படி கடிப்பான்? இதுக்கு முன்னாடி எத்தனை செய்தி இருக்குது. அதாவது இவங்க ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களா? ஒரு பெண் சொல்கிறாங்க, என் கணவரோட வந்து எனக்கு வந்து விஜய் தான் பிடிக்குன்றாங்க. என் பிள்ளை வந்து ஐசியூவில் சேர்த்துட்டு நான் விஜயை பார்க்க வந்தேன்னு சொல்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் வந்து என் பிள்ளை போனதை பற்றி கவலை இல்லை, எனக்கு வந்து விஜய் தான் முக்கியன்றாங்க. இப்படிப்பட்ட கூட்டத்துக்கெல்லாம் இவங்க என்ன பதில் கொடுத்தாங்க? இப்போ இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு நான் கேட்குறேன், இதுக்கு என்ன அறிவுரை சொல்லிடுவாங்க? அங்கே இருந்தால் தானே சொல்ல முடியும்.
அங்கேயே அறிவியல் இல்லை, அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? ஆனால் மலேசியாவில் நம்ம வந்து ஜனநாயகன் படத்தப்போ அந்த அணில்களுடைய என்னெல்லாம் சேட்டை பண்ணுது, மலேசியாவுக்கு வந்து அணில்கள் வந்து மலேசிய அணில்கள் என்னெல்லாம் பண்ணுது, நம்ம அதையும் பார்க்கலாம். மலேசிய அணில்கள். ஸோ உலகம் முழுவதும் கூட வந்து அணில்கள் வரலாம் அங்கே. அந்த அணில்கள் என்ன சேட்டை பண்ணுதுன்றதை பார்க்கணும். பெரிய அணில் என்ன கதை சொல்லுதுன்றதை கேட்கணும். ஸோ இப்படி விஜய் வந்து அவருக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது, அடுத்தவங்களை தாக்கக்கூடாதுன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்துட்டாருன்னா எப்படி? ஆமாம், அது எப்படிமா கொடுக்க முடியும்? அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இனம் தானம்மா, அவரே அணில்னு சொல்கிறேன் நான். தலைமை அணில் எப்படி வந்து இன்னொரு அணிலுக்கு வந்து நீங்கள் இப்படி நடந்துக்காதீங்க அப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். தலைமை அணில் அணிலே அங்கே எனக்கு அம்மான்னு இருக்காங்கன்னா என்ன வழி நடத்துறாங்கன்னா ஏதாச்சும் தப்பு பண்றேன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர் வந்து இல்லையே. அது வந்து அவங்க பிறவி குணம் இல்லை. அதை கடிக்கிறதுன்றது பிறவி குணம். கொய்யாவை கடிக்கிறது, அது மாதிரி வந்து தேங்காவை கடிக்கிறது, இதெல்லாம் அணில்களுடைய வந்து வேலைகள் தானே. நீங்கள் கடந்த காலத்தில் தென்னை மரத்து வந்து ஒருத்தர் வந்து தேங்காய் அடிச்சு சாப்பிட்டோன்னா இல்லையா? கூட்டத்துக்கு போயிருந்தவன் மேலே தென்னை மரத்து மேலே ஏறினவன் அப்படியே தேங்காய் உடச்சி அங்கேயே சாப்பிட்றான். இப்போ அணில்கள் பண்ணக்கூடிய அத்தனை வேலையும் பண்ணும்போது ஒரு துரோகம் இல்லையா? வந்து ஒரு தலைமை அணில் என்ன சொல்லும்? ஒரு தலைமை அணில் வந்து பார்த்திங்கன்னா அட்வைஸாக பண்ணோம், அப்படிலாம் செய்யாதீங்கண்ணே, நம்ம பிறவி குணத்தை நம்ம கடமையை வந்து கரெக்டாக செய்யுங்க அப்படி தானே சொல்லும். நம்ம கடமை என்ன? எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்ணும். ஒரு மரத்து மேலே ஏறினா ஒரு கொய்யாக்காவை எப்படி சாப்பிட்ணும், அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தற்காத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும்ல. அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்கிறாரு இது வரைக்கும். இதெல்லாம் தற்காப்புக்காக பண்ணுறாங்களா? தற்காப்புக்காக எப்படிமா கடிக்க முடியும்? ஒருத்தன் கடிக்கிறான்னா அவன் வந்து அவன் நீங்கள் ரொம்ப சீரியஸாக பேசியிருக்கிற. நான் காமெடியாக தான் பேசுகிறேன். நீங்கள் தற்காப்புக்காக சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு தான், அவங்க இனத்துக்கு தற்காப்பு, அணில்களுக்கு தற்காப்பு. வார கடிச்சிடு எது அவன் தெரிக்க ஓடிடுவான், யார் வந்தாலும் கடி. அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இப்போ, கடிக்கிறதுக்கு ட்ரைனிங். புரியுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜயோட படம் அப்படின்னாலுமே சன் டிவி தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். விஜயோட படம் புதுசாக வந்துச்சுன்னா தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ 6 மணிக்கு சன் டிவியில் போடுவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஜனநாயக படம் கூட அதே மாதிரி தான் சன் டிவியில் தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சேட்டலைட் உரிமத்தை சன் டிவி தான் வாங்கும்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. அவங்க சன் டிவிக்காரங்களுமே ட்ரை பண்ணாங்க அதுக்கு. ஆனால் இப்போ ஜீ தமிழுக்கு வந்து சேட்டலைட் உரிமம் போயிருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? ஒரு விஷயம் நல்லா படிங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க முதல்ல வாங்கிறதுக்கு யாரும் முன் வரல, வேலை புரிஞ்சுங்க. வாங்க முன் வராத வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா சன் பிக்சர்ஸ் தான் ஏதோ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பார்கெயின் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜி நிறுவனம் வாங்குற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இதை வந்து வாங்கினதில் கூட வந்து விமர்சனம் வந்திருக்கலாம்ல. சன் பிக்சர்ஸ் யார்? திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க. ஸோ அதை வந்து வாங்கினதில் அடிமாட்டு விலைக்கு வாங்கினாங்கன்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. ஒருவேளை அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒருவேளை கேன்சல் பண்ணியிருக்கலாம், ஒருவேளை பணம் கை மாறதுக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிக்கலாம். அது என்ன உள்ளுக்குள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனால் முதல்ல யாரும் வாங்க முன் வராதனால தான் சன் பிக்சர்ஸ் வந்து அடிமாட்டு விலைக்கே அதை ஒரு தொகைக்கு வாங்கினாங்க. இப்போ அது வந்து மீண்டும் அது நிறுவனம் மாறி இருக்குன்னா அங்கே உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அரசியல் ஏதோ நடந்திருக்கும் சார். இல்லை, அரசியல் தான் நடக்குது நான் நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா சன் பிக்சர்ஸ் வாங்கியிருந்த போது அது வந்து நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், திமுக குடும்பத்தை சார்ந்தவங்க தான் அவங்க எப்படி இருந்தாலும். அப்போ அது அவங்களுக்குள்ள ஏதாவது வந்து சர்ச்சையாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அரசியல் தான் காரணமாக இருக்கும். வியாபாரத்தில் பொறுத்த வரைக்கும் நான் கேட்டிங்கன்னா பெரிய அளவில் வந்து பேரம் பேசி வாங்கலாமா, போட்டி யாரும் கிடையாது. நீங்கள் விட்டுட்டா கூட வேறு ஒருத்தர் வாங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து ரேட்டுக்கு தான் அவங்கள தவிர அப்படியே பேரம் பேசி பெரிய ரேட்டுக்கெலாம் வந்து வாங்கலை. அது சன் பிக்சர்ஸ் வாங்கலாம் சரி, அது வேறு எந்த நிறுவனம் வாங்கலாம் அடிமாட்டு விலைக்கு தான் போனாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஸ்கோப்பே இல்லை படத்துக்கு. ஸோ அதனால் இல்லை, அரசியல் வந்து விஜய் வந்த பிறகு பார்வையாளர் குறைஞ்சிருவாங்கல்லம்மா. இப்போ திமுக கட்சியில் சார்ந்தவங்க போய் பார்ப்பாங்களா படத்தை? ஆர்வத்தோடு பார்ப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிடையாது, காமனாக எல்லா ஆடியன்ஸும் போய் பார்ப்பாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவரில் இருக்கிறவங்களும் போய் பார்ப்பாங்க. இப்போ ஒரு கட்சிக்கு போயிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியும். அதை எம்ஜிஆரே உணர்ந்தார். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து படம் வந்து பெரிய அளவில் போகலை. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் பெரிய பிளாக் பஸ்டர் படங்கள்லாம் இருக்குது. ஆனால் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் கேட்டால் கடைசி படம் இருக்குது, அந்த படமே போகலை சரியா. இப்போ வந்து மக்கள் வந்து இவரோட கடைசி படம் இதுதான் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல வந்து அப்படின்னு இது வரைக்கும் வந்து விஜய் தரப்புல இருந்து யாரும் டிக்ளேர் பண்ணலாமா? சும்மா இந்த ஊடகத்தில் பேசக்கூடியவங்கெல்லாம் இப்போ வந்து ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க. இதுதான் கடைசி படம் அப்படி சொல்லி ஓட்ட வைக்கலான்னு பார்க்குறானுங்க. இதுதான் உண்மை. விஜய் தரப்புல இருந்து நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது விஜய் வந்து இதுதான் என் கடைசி படம், இதுக்கு மேலே நான் படத்தில் நான் நடிக்கலை, நான் வந்து திரைப்படத்து துறையிலேருந்து நான் வெளியே வந்துடுறேன், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க.
பேசக்கூடியவங்களாம் அவருக்கு ஆதரவாக பேசக்கூடியவங்க தான் சொல்கிறாங்க. நடிப்பாரா அவரு? நடிக்கிறதுக்கு கதையும் கேட்டுட்டு இருக்கிறாரு. ஓ, யார் கூட சார்? வந்து அட்லி கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கிறாருன்ற ஒரு தகவல் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த படமும் நடிக்கிறார் அவர். ஸோ 70, 71, 72, 73 நடிப்பார். சரி, அரசியலில் ஒரு வந்து ஒரு கால் வச்சு பார்க்குறாரு, இது வந்து வேலைக்கு ஆகுமா, வேலைக்கு ஆகும்னா டக்குன்னு சினிமாவுக்கு போயிடலான்ட்டு. டக்குன்னு மாறிடுவாரா? ஆமாம், டக்குன்னு மாறுவாங்க. எலெக்ஷன் தேர்தல் இப்படி ஓடிட்டே இருக்குது அணில். திடீர்னு குறுக்கில் ஏதாவது ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இந்த டைரக்ஷன் திரும்பலையா, அணில் ஓடும்போது அணில் இப்படி ஓடிட்டே இருக்குது. டக்குன்னு ஏதாவது ஒரு வண்டி கிண்டி ஏதாவது பைக் ஏதாவது வந்துன்னா டக்குன்னு இப்படி திரும்பி இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். சப்போஸ் வின் பண்ணிட்டாருன்னா? வின் பண்ணிட்டாருன்னா என்ன நடக்க போகுது, அதனால் ஒன்றும் கிடையாது. வின் பண்ணிட்டாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு துறையில் போக போகிறாரு, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, அப்படி வாய்ப்பு இருந்தால் அது நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சிருக்கேன் அதுக்கான வாய்ப்புலாம் இல்லை. ஏன் சார் இல்லைன்னு சொல்கிறீங்க? இல்லைம்மா செல்வம், இல்லைம்மா ஒரு அரசியல் கட்சி பாருங்க, சினிமாவில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு 1000 தகுதி திட்டங்கள் பண்ணீங்க, சினிமாவில் நம்பர் 1 இடத்த பிடிக்கிறன்றதுக்காக போராடினீங்க. இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்தா வந்து பிச்சை போட்டால் மட்டுமே தான் உங்களுக்கு முதலிடம். அவராக வெளியே போயிட்டாருன்னா நான் நடிக்கிறத நிறுத்துறேன், இதான் என் கடைசி படம் அப்படின்னு சொல்லி முடிச்சு வெளியே போயிட்டாருன்னா, ரஜினிகாந்த் கூட வராத படத்தோட வசூல் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒரு கதை கட்டப்பட்டது, அப்படின்னு ஒரு கதை கட்டப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா படமும் கிடையாது. ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரஜினிகாந்த் அவர் நடித்த படத்தை விட கொஞ்சம் நல்லா ஓடி இருக்கலாம், அடுத்த படம் என்னன்னு பாருங்க. இந்த ஏற்றத்தாழ்லாம் எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. ஒரு படம் பெரிய அப்படி பார்த்தா கரகாட்டக்காரன் 1 வருஷம் ஓடிச்சு, அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ரஜினியோட வந்து ராமராஜன் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு படம் ஓடிச்சுன்றதுனாலே வசூல் அதிகமாகிடுச்சுனால அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் தான் இந்த நிமிடம் வரைக்கும் அவர் தான், அவருடைய ராஜ்யம்தான். அவராக வந்து போனால் போதும் நம்ம வந்து விலகிட்டோன்னு சொன்னால் அடுத்த இடத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்துடுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து உறுதியாக வந்து இதுதான் கடைசி படம்ன்றதை இன்னும் ரஜினிகாந்த் அவர்களும் சொல்லவே இல்லை. அதுதான் நீங்கள் கவனிக்கணும். ரஜினிகாந்த் அவர்களும் இதுதான் என் அடுத்த படம் தான், என் கடைசி படம் தான் சொல்லவே இல்லை. ஊடகங்கள் தான் பேசிகிட்டு இருக்கு. அதே மாதிரி விஜயும் தான் இது கடைசி படம்னு சொல்லவே இல்லை, ஊடகங்களும் பேசிகிட்டு இருக்கு. ஊடகத்தில் இருக்கிறவங்க வருமானத்துக்காக பேசிகிட்டு இருக்கிறான். ஜனநாயகன் இதான் கடைசி படம், ஜனநாயகன் தான் கடைசி படம் பேசிகிட்டு இருக்கான். ஜனநாயகன் கடைசி படம் கிடையாது, இன்னொரு படத்தை நடிக்கிறாரு, அடுத்தடுத்த படங்களை அவர் வந்து பார்த்தீங்கன்னா கதையை கேட்டுட்டு இருக்கிறார். இதான் உண்மை. நம்ம உண்மையை தான் பேசுவோம். நீங்கள் ஒன்றும் படம் வரும்போது அப்போ சேகோரை போய் சொல்லணும்னா உண்மை சொல்லலாம் தெரியும். அரசியலில் ஆழம் படம் சொல்கிறது ஒரு பிஸ்னஸாக கூட இருக்கலாம். ஆமாம், இப்போ நீங்கள் வந்து சுடுகாட்டில் கொண்டு போய் பணத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து எல்லோரும் மூளைக்கு மூளை நின்றுட்டு இருப்பான், 4 பேர் 2 பேர் நின்றுட்டு இருப்பான். அவன் சுடுகாட்டில் வந்து என்ன செய்வான் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து சீக்கிரம் கடைசியாக வந்து முகத்தை வந்து பார்த்துங்கன்னு சொன்னபோது என்ன செய்வான், எல்லாரும் மூளைக்கு மூளை இருக்கும், அத்தனை பேர் திபு ஓடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை சுற்றி நின்றுப்பான் இல்லையா? ஏன்னா கடைசியாக முகத்தை பார்த்துக்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் உள்ளே தள்ள போகிற பாடியை எல்லாம் முகத்தை பார்த்துங்க. அப்படிதாம்மா இதுவும். பின்ன கடைசி படம்னா எல்லாரும் பார்க்க ஓடி வருவான்ல, தலைவர் இதோட படத்தில் வந்து நடிக்க மாட்டாருப்பா, இதான்ப்பா கடைசி, அப்போ வந்து பார்த்துருவோம்பா. கரெக்டாக தப்பா? அப்படி தான் வந்து கூட்டத்தை வர வைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டால் இதான் கடைசி படம்னா எல்லாரும் ஓடி வருவான். அப்படி தான் சுடுகாட்டில் இதான் கடைசியாக முகத்தை பார்த்துங்கப்பான்னு திபு ஓடி வரமாட்டாங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும்.